அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி திதி. எப்பேற்பட்ட கடனும் உடனடியாக தீர ஒரே ஒரு முறை இந்த திருநாமத்தை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல ஸ்ரீ பைரவருடைய சூட்சமமான பீஜாட்சரம் கலந்த திருநாமத்தையும் ஒரு முறை நம்ம எழுத போறோம். சோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. இன்றைய அஷ்டமி திதியை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு சிறப்பு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த தாந்திரிகம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்று, அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:11 அஷ்டமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 11 புதன்கிழமை இரவு 7:22 அஷ்டமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் செப்டம்பர் 11 புதன்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இன்றைய தினம் இரவு 7:22 அஷ்டமி திதி நிறைவு பெறுவதனால நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாமான்னு கேட்கலாம். பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதியின் ஆதிக்கம் நிறைவாக இருக்கோ அன்றைய நாள் முழுவதுமே அந்த திதியின் அதிர்வலைகள் நமக்கு பூரணமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, சில பேருக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் ஆனாலும் பணம் வீட்டில் தங்காத நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஏன்னா நம்ம பார்க்க போறது ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தால் போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம், நேற்றைய தினம் ஒரு சிறப்பு பதிவை அப்லோட் பண்ணியிருந்தோம்னு. அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போவது எளிமையான தாந்திரிகம்னு பார்த்தோம். ஆனால் இது உடனடியாக எப்படி பலனை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, இதுல பீஜாட்சரம் கலந்த திருநாமம் இருக்குங்க. பொதுவாகவே பீஜ மந்திரங்களுக்கு அதீதமான ஆற்றல் உண்டு. அளவில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். பீஜம்ன்ற வார்த்தைக்கு விதைன்னு பொருள். ஒரு விதையின் அளவு சிறியதாக
சிறியதாக இருந்தாலும் மிகப்பெரிய மரத்தினுடைய சாராம்சம் அந்த விதைக்குள்ளதாங்க அடங்கி இருக்கும். அந்த விதையை வளமான மண்ணுல விதைச்சு தேவையான அளவிற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் கொடுக்கும் போது அந்த விதை விருட்சமாக மாறும், மரமாக மாறும். அதே போலதாங்க இந்த பீஜாட்சர மந்திரங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் சரியான முறையில அதை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் கிராம்பு. லவங்கம்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். 2 எண்ணிக்கையில கிராம்பு நமக்கு போதும். முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்க ஆல்ரெடி கிராம்பு வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. ஆனால் உடைந்து போன கிராம்புகளை மற்றும் ரொம்பவுமே பழைய ஸ்டாக் கிராம்புகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷான பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதனுடைய பலன்கள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். தாந்திரிகத்துல இந்த கிராம்பிற்கு மிகவுமே முக்கியமான இடம் இருக்குங்க. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இது பயன்படும். நம்ம சேனல்ல கூட நிறைய முறை பார்த்திருப்போம். எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபத்தை நாம் செய்யும் போதும் வாயினுடைய வலது பக்கத்துல 2 கிராம்பை ஒதுக்கி வச்சுட்டு அந்த மந்திரத்தையோ அல்லது நாமத்தையோ நாம் சொல்லும் போது நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். நிறைய சாஸ்திர பதிவுகள்ல இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்மீக ரீதியாக கிராம்பிற்கு கிரகிக்கும் சக்தி அதிகம். அதனால தாங்க இந்த மெத்தட்லயும் நம்ம கிராம்பை பயன்படுத்தி இருக்கோம். சரிங்க, இப்போ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. முடிந்தவரை அன்ரோல்டு பேப்பர் நீங்க பயன்படுத்துங்க. அதாவது கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை ஒரே ஒரு முறை நீங்க எழுதுங்க. ரெட் கலர் பென்ல எழுதுவது மிகவுமே விசேஷம். ஸ்ரீ பைரவருடைய திருநாமமாக இருப்பதனால ரெட் கலர்ல நீங்க எழுதுங்க. ரெட் கலர் பென் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர்ல எழுதலாம். தமிழ்ல எழுத தெரியாதவங்க இதே திருநாமத்தை நீங்க இங்கிலீஷ்ல கூட எழுதலாம், தவறு கிடையாதுங்க. உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ, எந்த மொழியில எழுதுனா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஹும்பட் ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். ஒரு முறை எழுதிட்டு 2 கிராம்புகளை அந்த பேப்பர்ல வச்சு அதை நீங்க மடிச்சுக்கோங்க. எழுதியிருக்கும் அந்த திருநாமத்திற்கு மேல கிராம்பை வச்சு அந்த பேப்பரை மடித்து ரெட் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது ரெட் கலர் த்ரெட் வச்சு நீங்க கட்டிக்கோங்க. ரெட் கலர் நூலோ அல்லது ரப்பர் பேண்ட் கிடைக்காதவங்க நீங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல தவறு கிடையாதுங்க. ரெட் கலர் யூஸ் பண்ணோம்னா அது பைரவருக்கு உகந்தது, அதனால தாங்க சொன்னேன். மற்றபடி நீங்க எந்த கலர் த்ரெட் அல்லது ரப்பர் பேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பேப்பர் கிழியாமல் கொஞ்சம் கவனமா அந்த பேப்பரை மடிச்சு நீங்க கட்டிடுங்க. இப்ப இதை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க அஷ்டமி திதியில் மாற்றினால் போதும். வளர்ப்பிறை அல்லது தேய்ப்பிறைன்னு எந்த அஷ்டமி திதியில் வேணாலும் இதை நம்ம மாற்றலாம். மாற்றும் போது பழைய இந்த பேப்பரை நீங்க பிரிக்காமல் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்ல போட்டுருங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா இதை நீங்க எரிக்கலாம். இதை பிரிக்காமல் அப்படியே நீங்க எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. ஒரு அகல் அல்லது மண் குடுவையில இதை வச்சு கொஞ்சமா கற்பூரம் போட்டு நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியேன்னு எங்க வேணாலும் வச்சு எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்க வெளியே தூக்கி போட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கிறவங்க டைரக்டா அப்படியே அதை நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு வழியில் பணவரவு ஏற்பட்டு உங்கள் ஒட்டுமொத்த கடனும் உடனே தீரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.